எழுத்தாளர் ராவி அவர்கள் எழுதிய பட்டாசு என்ற ஒரு கதையை காண இருக்கின்றோம். இந்த தீபாவளி திருநாளிலே ரங்கன் என்று சொல்லக்கூடிய ஒரு விசைத்தறி தொழிலாளி தன்னுடைய விசைத்தறி தொழிற்சாலையிலே கடுமையாக உழைப்பவன், அவனுடைய மனைவி வள்ளி இருவருமே விசைத்தறி தொழிற்சாலையிலே உழைப்பவர்கள். தீபாவளி திருநாளிலே அவர்களுக்கு போனஸ் வழங்குவார்கள். ஒரு 4000 5000 என்று வழங்குவார்கள். அவர்கள் ஏற்கனவே முன்பணம் பெற்றிருந்தார்கள். அவர்கள் ரங்கன் கணக்கு போட்டு விட்டு இந்த வருஷம் 5000 ரூபா கிடைக்கும். முன்பணம் முதலாளிக்கு நம்ம பழைய கடனாக கட்ட வேண்டியது 2000 ரூபாய், மீதி 3000 ரூபா வரும். மனைவிக்கு ஒரு 1000 ரூபா போனஸ், 4000 ரூபா இருக்குது. இதில் நம்முடைய மகன் ராமன், ராமாயி மகன் மகள் இரட்டையர்கள், இவர்களுக்கு துணி தலைக்கு 1000 ரூபா எடுத்தது போக மீதி 2000 இருக்கும். வீட்டு வாடகை 1000 ரூபா கொடுத்துடணும். மீதி 1000 ரூபாய் வைத்து இந்த நோன்பு செலவுகளை செய்து கொள்ள வேண்டும். இதுதான் அவருடைய பட்ஜெட். போனஸ் பணத்தை கொடுத்தார்கள் முதலாளி. கொடுத்துவிட்டு, ரங்கா உன்னுடைய பாக்கி முடிவடைந்தது, இனி அடுத்த வாரத்திலிருந்து நீ சம்பளத்தை முழுதாக பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். வீட்டுக்கு வந்தவுடன் ராமன் தன்னுடைய தந்தையிடம் துணிமணி 1000 ரூபாய், தலைக்கு 1000 ரூபாய் பட்ஜெட் எடுத்தார்கள். மீதி 1000 ரூபாய் இருந்தது. ராமன் என்ன செய்தார் என்றால், தனக்கு பட்டாசு வாங்கி தர வேண்டும் என்று மிகவும் பிடிவாதம் பிடித்தார். ஆனால் ரங்கனுடைய கையிலே காசு இல்லை. சரி, பிறகு வாங்கி தர பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு அந்த மீதி 1000 ரூபாய் எடுத்துக்கொண்டு அவன் என்ன செய்தான், மளிகை சாமான் பலகார பொருட்கள் வாங்க வேண்டும், கடைத்திற்கு சென்று விட்டான். மனைவி வீட்டில் இருந்தால் ரங்கன் என்ன செய்தான், தன்னுடைய தந்தை பட்டாசு வாங்கி தருகிறாரா என்பது தெரியவில்லை என்று தெரிந்து கொண்டு அவன் அப்படியே ஒவ்வொரு வீடாக சென்று பட்டாசு வெடிக்கிறார்கள், அந்த பட்டாசை எல்லாம் பார்த்து கொண்டே நின்று கொண்டிருந்தார். அப்படி நின்று கொண்டிருந்த போது சில பணக்கார வீடுகளில் பட்டாசு வெடிப்பார்கள். அவ்வாறு வெடிக்கின்ற அந்த பட்டாசு வெடிக்கவில்லை என்றால் அதை அப்படியே காலை எட்டி உதைத்து விடுவார்கள். உடனே ரங்கன் என்ன செய்கின்றான், ரங்கன் அல்ல அவனுடைய மகன் ராமன் என்ன செய்கின்றான் என்றால், தன்னுடைய அந்த வெடிக்காத பட்டாசு எல்லாம் எடுத்து தன்னுடைய பேண்ட்டு பேக்கெட்டில் போட்டுக்கிறான். கிழிந்த பேண்ட்டு அந்த பேண்ட்டில் போட்டுக்கிறான். அவன் நிறைய பேண்ட் வழி பட்டாசு எல்லாம் வெடிக்காத பட்டாசு. உடனே அதெல்லாம் வீட்டில் கொண்டு வந்து உடனே அதை பிரித்து அதில் மருந்தெல்லாம் இருக்கும். அந்த மருந்து எல்லாம் எடுத்து ஒரு இடத்துல அப்படியே ஒரு வீட்டு ஓரமாக அப்படியே கொட்டி வைக்கிறான். கொட்டி வச்சுன்னா மருந்து பார்த்திங்கன்னா ஒரு குவியல் மாதிரி வந்து விடுகிறது. உடனே ஒரு தீப்பெட்டி எடுத்து அதை பற்ற வைக்கிறான். பற்ற வைக்கின்ற பொழுது அந்த வெடிக்காத மருந்தெல்லாம் இல்லையா, குபீர்னு ஒரு நெருப்பு பிடிச்சிது. நெருப்பு பிடிச்சி அந்த ராமனுடைய கையில் அப்படியே வெந்து போச்சு. கை வெந்து அப்படியே புண்ணாயிருச்சு, நல்ல சேதம். உடனே அங்கே அம்மா வள்ளியும் ராமாயும் ஒடியாது ஐயோன்னு தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு வர்றாங்க. அங்கே தனியார் மருத்துவமனை, அரசு மருத்துவமனை ரொம்ப தூரம் போகணும். தனியார் மருத்துவமனை பக்கத்தில் இருக்குது. அவசரத்துக்குடைய சேர்த்தோன்னா மருத்துவர் சொல்லிவிட்டார், தீக்காயம் பலமாகப்பட்டிருக்கிறது, உடனடியாக இதுக்கு சிகிச்சை செய்யணும், ஒரு 10,000 பணம் கட்டுங்க அப்படின்னா. இவங்ககிட்ட காசு இல்லை. உடனே ராமன் வருவான், அவனுடைய அப்பா ரங்கன் வருவான் என்று எதிர்பார்த்தார். ரங்கன் வந்து பார்த்து பதைத்து ஓடுகின்றான். ஓடி போய், ஐயோ தன்னுடைய மகன் இப்படி நிலைமைக்கு ஆளாகி விட்டானே, 10,000 பணமில்லை என்று தான் வேலை செய்த தரிப்பற்றை ஓடினான். முதலாளி காலில் விழுந்து, ஐயா என்னுடைய மகன் உயிரை காப்பாற்ற வேண்டும், 10,000 பாக்கியாக கொடுங்கள், அதை வாரம் கழித்துக் கொள்ளுங்கள் என்று முதலாளி காலில் விழுந்தார். முதலாளி விலகிய மனம், இந்த 10,000 பணம் தானே, வாரம் உன்னுடைய சம்பளத்தில் கழிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி 10,000 பணத்தை வாங்கி கொண்டு மருத்துவமனை சென்று கட்டினார்கள். அப்பொழுது மருத்துவ சிகிச்சை ஆரம்பித்து அந்த ராமனுடைய கையும் குணப்படுத்தப்பட்டது. அப்பொழுது அவருடைய தந்தை யோசித்தார், ஐயோ தன் மகன் ஒரு 1000 ரூபாய்க்கு பட்டாசு கேட்ட வாங்கி கொடுத்திருந்தால் இப்பொழுது 10,000 ரூபாய் நம் பாக்கி ஆயிருக்காதே, தன்னுடைய மகனுக்கும் இந்த துன்பம் நேர்ந்திருக்காது வருத்தப்பட்டார். மகன் ராமன் நினைத்தார், ஐயோ தன்னுடைய தந்தை இப்பொழுதுதான் பாக்கியை அடைத்துவிட்டு அடுத்த வாரத்திலிருந்து புது சம்பளம் வாங்கலாம் என்று நினைத்தாரே, அவருடைய கனவும் வீணாகிவிட்டது என்று வருத்தப்பட்டார். இருந்தபோதும் எப்படி ஆகினும் இது கதையினுடைய இறுதி கருத்து என்னவென்றால், நம் வீட்டிலே என்ன வரவு என்ன செலவு என்பதை சிறுவர்களும் தெரிந்து கொண்டு பெரியவர்களுக்கு உதவியாக இருந்தால் அது அந்த குடும்பத்திற்கு நன்மை பயப்பதாக அமையும் என்பதை எழுத்தாளர் ராவி அவர்களின் கருத்தாக அமைகிறது. நன்றி.